உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரளா வாங்க நம்மளும் போய் கேட்ச் பண்ணலாம். ஹலோ, எங்க போறீங்க? இதெல்லாம் கல்யாணம் ஆகாதவங்க பிடிக்கிறது. முத வாட்டி நினைச்சபடி கல்யாணம் நடந்திருந்தா நாங்க எப்படி ஆயிருக்க போறோம்? சரி, இந்த வாட்டியாவது போடுங்க. நல்லதா நடக்குதான்னு ட்ரை பண்றோம். அது சரி, அது சரி. ட்ரை பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா ராதிகாவும் சங்கரியாவும் சேர்ந்து உங்களை அடிப்பாங்க. இப்ப போய் அவளை பத்தி ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க. ரஜினி, நீ தூக்கி போடு. அப்ப எனக்கு தான் கல்யாணம். என்ன பார்த்திபன், கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏய் ஐயோ பாருங்க. ஏய் இவனை பாருங்க. அம்மா, எதுக்கு சிரிச்சீங்க? நீயும் தானே சிரிச்ச. நீ எதுக்கு சிரிச்ச? நம்மளோட இந்த தேர்ட் நைட்டை நினைச்சு சிரிச்சங்க. புரியல. அது தேர்ட் டைமா நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கல்ல, அத நினைச்சு சிரிச்சங்க. ஆமா இல்ல? முதல்ல ஏற்பாடு பண்ணப்ப 2 பேருமே வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு தான் நினைச்சோம். ஆனா அனிதா வந்து குழப்பி விட்டா. அதுக்கப்புறம் உங்க அம்மா எங்க அம்மாவா மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ நீங்க கொண்ட கொள்கையில உறுதியா இருந்து என்ன வெளிநடப்பு செய்ய வச்சிட்டீங்க. ஆனா இப்போ உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கும் புரியல. 2 பேரும் இதுக்கெல்லாம் தயாராகவும் இல்லை. எனக்கும் இது ஒன்றும் புதுசெல்லாம் இல்லை. என் வாழ்க்கையில எப்பவுமே இப்படிதான் நடக்கும். எப்படி? நான் ஆசைப்படுற விஷயம் நான் ஆசைப்படும் போது கிடைக்காது. இனிமே இது நமக்கு கிடைக்காது, வீணா ஆசைப்படக்கூடாதுன்னு நினைக்கும் போது கிடைக்கும். என்கிட்டே தான் இருக்கும், ஆனா அது என்னோடதான் இருக்காது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பானா பிடிக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு காலத்துல நானும் அப்படிதான் அவர் மேல ரொம்ப பாசமா இருந்தேன். அப்புறம் அப்பாவே இல்ல, அவர் போயிட்டாரு. அதான் திரும்பி வந்துட்டாருல்ல. வந்துட்டாரு. இப்ப அவர் இருக்காரு, ஆனா ஏன் அப்பாவா இல்ல. எனக்குன்னு குடும்பம் இருக்கு, கூட பிறந்தவங்க இருக்காங்க. ஆனா என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன உண்மையா நேசிக்கிற ஒருத்தர் கூட இந்த குடும்பத்துல இல்ல. இதுதான் நம்ம வாழ்க்கை. எப்படி இருந்தாலும் இந்த குடும்பம் போதும். எனக்குன்னு ஒரு குடும்பம் வேண்டான்னு முடிவெடுத்த நேரத்துல அரவிந்த் வந்தான். காதலிக்கிறேன்னா வேண்டவே வேண்டான்னு இருந்த என் உறுதியை உடைச்சு கல்யாண பேச்சோட இந்த வீட்டுக்குள்ள வந்தான். சரி, நமக்கும் ஒரு வாழ்க்கை அமைய போதுன்னு கொஞ்சம் லேசா சந்தோஷப்பட்டேன். அடுத்த நிமிஷமே அது இல்லைன்னு ஆயிடுச்சு. முதல்ல இருந்ததை விட இன்னும் 100 மடங்கு எதுவும் எனக்கு வேண்டான்னு உறுதியா நின்ன. அப்பதான் நீ வந்த. எங்கேயும் எப்பவும் யாருக்காகவும்
உன்னை விட்டு கொடுக்க கூடாதுன்னு முடிவெடுத்து உங்க வீட்ல உன் அம்மா அப்பாவோட சேர்ந்து வாழணும்னு சந்தோஷமா ரெடியான. ரஜினி, அனிதா என்னை விட்டு போவான்னு நான் நினைச்சதே இல்லை. அவ என்னை விட்டு போனா. அவ தான் இப்ப புரிஞ்சுக்கிட்டாளே, உங்க கூட தானே இருக்கா. அவ இருக்கா. நீயும் இருன்னு சொல்லுங்களேன். நீங்க சொன்னா நான் இருக்க மாட்டேனா? கொஞ்ச நாள் விலகி இருக்கலாம் தான் நான் நினைச்சேன். ஆனா நீங்க என்ன போகாதான் நிறுத்தி இருக்க கூடாதா? மொத்தமா போயிடுன்னு டைவர்ஸ் கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்களே. இப்ப கூட நானும் உன் கூட தான் இருக்கேன்னு உன்னால சொல்ல முடியலல்ல. நான் இருன்னு சொல்லிடக்கூடாதுன்னு தானே என்கிட்ட சொல்லாமலேயே எல்லா முடிவையும் எடுத்திருக்கேன், டைவர்ஸ் வரைக்கும். ஏங்க, உங்க லைஃப்ல எல்லாமே இருக்கும், ஆனா எதுவுமே இருக்காதுன்னு சொல்றீங்க. என் லைஃப்ல இது வேணும் அது வேணும்னு நான் எதையுமே தேடி போனதில்லை. எல்லாமே என்ன தேடி தான் வந்திருக்கேன். நான் நினைச்சது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா என் லைஃப்ல என்ன இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் யாராலையும் எதாலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத 2 விஷயத்தை இழந்துட்டேன். ஒன்று எங்க அப்பா, இன்னொன்று நான் தானே. சொல்லு பார்த்திபா, சொல்லு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.